ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீஸஸ் இந்த ஸ்டாக் இருக்கா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் தாங்க. ஸோ சிம்ஸ் பிடிச்சிட்டு வந்தால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா சிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை சிம்ஸ் பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பிடிச்சோம். என்னென்னா இதில் வந்து சிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு, ப்ளூ, ப்ரௌன் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதே மாதிரி சிம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது உங்கள் டேங்க்கு செட் பண்ணி ஒரு வாரம் இல்லை ஒரு 4 நாள் ஆனதுக்கப்புறம் தான் கலர் வந்து நல்லா டார்க் ஆகும். ஆக்சுவலாக ப்ளூவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர் டார்க்காக இருந்துச்சு. பட் என்னென்னா இங்கே பிடிச்சிட்டு வந்த வேகத்தில் பார்த்தீங்கன்னா மேஜிக் மாதிரி தான். இந்த சிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜிக் மாதிரி தான். அப்படியே கலர் வந்து ஃபேடான மாதிரி ஆயிரும். இந்த கலரை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து டக்குன்னு பார்த்தா என்னடா நம்ம அங்கே பார்த்த சிம்ஸாக எது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் யாரும் பயப்படணும். அந்த சிம்ஸு அதுக்கப்புறம் சின்ன அந்த டெட்ரா வெரைட்டி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து அடிக்கடி இதாக பயந்துதுன்னா கொஞ்சம் கலர் டல்லாயிரும். ஸோ சிம்ஸ் வந்து நல்ல குவாலிட்டிலே இருக்குது. அதாவது மினிமம் 5 பேர் எடுத்திங்கன்னா ஒரு பேரோடலாம் 60 ரூபா வருங்க. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். நேற்றுக்கு ஆக்சுவலாக வீடியோ போட்டது நிறைய பேர் கேட்டிங்க, ப்ரோ அந்த சிம்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ அப்படின்ட்டு. அது எல்லாமே புக் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி இது வந்து கம்ப்ளீட்லி வேறு ஸ்டாக். ஓகேங்களா, இது கம்ப்ளீட்டாக எல்லாமே புதுசு தான். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ரெட்டு எல்லோங்கிற மாதிரி ரெட்டு, ப்ரௌனு, இந்த ப்ளூ, இது 3 கலர் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க ஆர்டர் போடுங்க. ஓகேங்களா, மினிமம் 5 பேர் எடுத்து ஒரு பேரோடலாம் 60 ரூபா வரும். ஸோ மினிமம் இதாக எடுங்க. ஓகே, மினிமம் குவான்டிட்டி எடுங்க. அதே மாதிரி வேறு என்ன ப்ரோ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ ஒயிட் எக்ஸிரோ இருக்குது. ஒயிட் எக்ஸிரோ, அதுக்கப்புறம் இந்த பிளாக் கோப்ரா, ஸோ இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் 5 பேர் மினிமம் 5 பேர் எடுத்திங்கன்னா ஒரு பேரோடலாம் 60 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். பெஸ்ட்டு பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியான ஃபிஷ்னே சொல்லலாம். நல்லா தாங்கக்கூடிய ஃபிஷ்ஷு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபிஷ்ஷு. ஸோ ரைஸ் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டே இருந்தீங்க. ரைஸ் ஃபிஷ் அவைலபிள் தாங்க. பேர் வந்து 140 ரூபா வரும். இது என்னன்னா ப்ரீடிங்க்கு அதே மாதிரி தயவு செஞ்சு ஒரு பேர் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நான் இப்பயும் சொல்கிறது தான், ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிற காரணம் என்னென்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலனி ப்ரீடிங்க்கு தான் செட் ஆகும். அதாவது காலனி ப்ரீடிங்னு நிறைய சொல்கிறேன்னா நிறைய ஃபிஷ் உள்ள விட்டு ப்ரீட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக எக்லே பண்ணணும். நல்லா குட்டி வந்து சீக்கிரமாக வரும். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்லாம் வச்சுருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ரொம்ப டஃப். நிறைய பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேராக தான் வச்சுருக்கேன், எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படிங்கிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு பேராக வச்சுருந்தா ப்ரீட் ஆகாதுங்க. இது வந்து ஃபுல் பார்த்தீங்கன்னா காலனி ப்ரீடிங் செட்டப்புக்கு ரொம்ப சூப்பரான ஃபிஷ்னே சொல்லலாம், ரைஸ் ஃபிஷ்ஷு. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரெட்டி நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. ஸோ நார்மல் ரெட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டின் ஃபாயில் இருக்குது. ஜோடி வந்து 55 ரூபா வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா பீட்டா, இது எலிஃபென்ட் இயர் பீட்டா நிறைய பேர் கேட்டிங்க. பேரா தான் 120 ரூபாய்ங்க. ஸோ அதாவது மெயிலு ஃபீமேல் ரெண்டு சேர்த்து தான் வந்து 120 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். மெயிலு ஃபீமேல் ரெண்டு சேர்த்து தான் 120 ரூபா வரும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல் ஃபார்ம் ஃபுட்டு காம்போ இருக்குது. ஸோ ஃபார்ம் ஃபுட்டு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 வகையான ஃபுட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைவ் பாக்கெட்டு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 வகையான ஃபுட்டு காம்போ வரும். மொத்தமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 240 ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான். ஆல் ஓவர் இந்தியா, சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் தான். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதே மாதிரி நான் சிம்ஸ் அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த டேங்கில் பாருங்களேன். ஸோ இந்த டேங்கில் பாருங்கள், அந்த எல்லோ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே டார்க் கலரில் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, அந்த ப்ரௌனை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ப்ரௌனே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது தான் கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது தான் ப்ரௌன் கண்ணுக்கே தென்பட மாட்டேங்குது. ஸோ இருந்தாலும் அந்த எல்லோ அந்த இது மட்டும் காமிச்சிடும் பார்த்துக்கோங்க. ரெட்டெல்லாம் பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்கும். ஸோ இந்த இங்கே இருக்குது பாருங்கள், ப்ரௌன் தான் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ பார்க்கவே வித்தியாசமாக இருக்குங்க. பார்க்கவே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுலேருந்து எடுத்துட்டோம்னா அப்படியே கலர் வந்து அப்படியே மங்கின மாதிரி ஆயிரும். சிம்ஸில் மட்டும் ஒரு இதாக இருக்குது. அதே மாதிரி கப்பீஸோட அந்த சிம்ஸோடலாம் விட்டு வச்சிங்கன்னா நான் கப்பீஸோட சிம்ஸ் விட்டிங்கன்னா நல்லா க்ரோத் வைஸ் நல்லா இருக்குங்க. சிம்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தண்ணி வந்து கொஞ்சம் டீகம்போஸ் ஆயிடுச்சுன்னா சிம்ஸ் வந்து செத்துரும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி இதுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா ப்ரீட் ஆகும். சிங்கிங் கலர் தான் அது கொடுக்குறோம். நல்லா சூப்பராக சாப்பிடும், நல்லா சூப்பராக ப்ரீட் ஆகும். ஓகேங்களா, சிம்ஸ்க்கு சுற்றி சிம்ஸாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக கப்பி இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி கப்பி இதில் போட்டால் நிறைய பேர் சிம்ஸை சாப்பிடுமான்னு கேட்குறீங்க. அதுக்கு தான் மெயினாக போகிறதுங்க. அதான் சிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக முட்டை வைக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சிம்ஸோட முட்டையை சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கப்பீஸ் வந்து நிறைய க்ரோத் ஆகும். கப்பீஸும் சீக்கிரமாக குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால தான் மெயினாக கப்பீஸ் டேங்கில் சிம்ஸ் வளர்த்துறோம். ஓகேங்களா. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கப்பீஸ் இந்த சிம்ஸ் என்ன பண்ணுவோம்னா நீங்கள் கப்பீஸ் போகிற வேஸ்ட்டோ இல்லை ஏதாவது அந்த வேஸ்ட் ஃபுட்டோ அதை வந்து நல்லா சாப்பிட்டு மேக்ஸிமம் டேங்க் வந்து டீகம்போஸ் ஆகாமல் வச்சுக்கோம். பிளானட் டேங்கில் முடிஞ்சளவு கப்பீஸ் வளர்த்துங்க. இல்லாட்டி மற்ற டேங்கில் வளர்த்தும் போது என்னென்னா மீன் சீக்கிரமாக டெத் ஆகும். ஸோ முடிஞ்சளவு பிளானட் டேங்கில் கப்பீஸ் வளர்த்துங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. இதோட வீடியோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.